வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடெட் ஃபிசிக்ஸில் இண்டக்ஷன் காயில் அண்ட் அதோட யூசஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் காயில் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு காயில் இருக்குது சொலினாய்டு மாதிரி, ஓகேங்களா. இதுக்குள்ளே நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது, ஓகேவா, இதுக்குள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இதை சுற்றி என்ன ஆகும், ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அதால் நமக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா இண்டக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இண்டக்ஷன் காயில் இஸ் ஸ்டடி டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் தட் இஸ் கன்வெர்டட் லோ வோல்டேஜ் டிசி இன்டு ஹை வோல்டேஜ் ப்ளஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஏசி பார்த்துருப்போம் டிரான்ஸ்ஃபார்மரில், ஓகேவா. இங்கே லோ வோல்டேஜ் டிசியை நம்ம இது பண்ண போகிறோம். லோ வோல்டேஜ் டிசி இன்டு ஹை வோல்டேஜ் ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். இட் ஆப்ரேட்டிங் த பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அண்டு மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது. இது யார் இன்வைட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலா டெஸ்லா, ஓகேவா, நிக்கோலஸ் சார்லஸ். ஸோ இன் 1836, ஓகேவா. அப்ளிகேஷனாக பார்த்தோம்னா இக்னிஷன் சிஸ்டம், ஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஏர்லி எக்ஸ்ரே மிஷின்ஸ், முன்னாடி பழைய மிஷின்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்டு மெக்கானிக்கல் டிவைஸில் இந்த மெக்கானிசமை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் காயில் இஸ் ஆம்ப்ளிஃபையிங் வோல்டேஜ். ஸோ இன்டியூஸ்டு காயில் இஸ் ஆம்ப்ளிஃபையிங் த வோல்டேஜ் பை ரேப்பிட்லி சேஞ்சிங் த கரண்ட் இன் த ப்ரைமரி காயில். ஸோ ப்ரைமரி சர்க்யூட்டில் கரண்ட்டை தொடர்ந்து நம்ம மாற்றிட்டே இருக்கிறனால வோல்டேஜ் என்ன பண்ண முடியும், ஸ்டெப் அப் முடியும், சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும், விச் இஸ் இன்டியூஸ்டு ஐஎம்எஃப் இன் செகண்டரி காயில். ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் ஃபஸ்ட் காயிலில் நம்ம கொடுக்குற இந்த சேஞ்ச் ஓவர்னால இதில் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகி அந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுமா, செகண்டரி காயிலை டிஸ்டர்ப் பண்ணும், ஓகேவா. ஃபஸ்ட் காயிலிருந்து செகண்டரி காயிலை டிஸ்டர்ப் பண்ணும், அதனால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டயக்ராம் இப்படி தான் இருக்கும். டயக்ராமில் என்ன இருக்கும், இதுனா ஒரு ப்ரைமரி காயில் இருக்குது. காயில் வவுண்டட் வித் அரௌண்டிங் த அண்ட் அயனிங் கோரு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டரி காயில் வவுண்டட் ஓவர் த ப்ரைமரி காயில். ஸோ செகண்டரி காயில் ப்ரைமரி காயிலுக்கு மேலே ஓவர் த ப்ரைமரி காயிலாக இருக்குது, விச் இஸ் மெக்கானிக்கல் இன்டரப்டட் கனெக்டட் டு த ப்ரைமரி கிரியேட்டிங் ப்ளஸ் இஎம்எஃப். ஸோ இதுதான் ப்ரைமரி காயில். இது ஃபியூ டர்ன்ஸ் இருக்குது, தின் வயராக இருக்குது, கனெக்டட் டு டிசி சோர்ஸஸ், ஓகேவா. ஜென்ரேட் அ மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இன் த கோர். ஸோ அப்போ அந்த கோரில் என்ன ஆகும், மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். செகண்டரி காயில் மேக்கிங் மெனி டர்வ்ஸ் தின் ஒயர். அது திக் ஒயர், இது தின் ஒயர். திக் ஒயர் ஏன் யூஸ் பண்ணோம், தின் ஒயரிங் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஓகேவா. பர்பஸ் ப்ரொடியூசிங் ஹை வோல்டேஜ், அதை வந்து நம்ம ஸ்கின் எஃபெக்டில் சொல்லியிருப்போம் பாருங்கள், ஓகேவா. பர்பஸ் ப்ரொடியூசிங் ஹை வோல்டேஜ் ப்ளஸ், ஓகேவா. எதனால் இந்த செகண்டரி காயில் எதுக்கு, ப்ரொடியூசிங் ஹை வோல்டேஜ். ஸோ அயனிக் கோர், சாஃப்ட் அயான் ராட் இன்சைட் த காயில் இன்க்ரீஸிங் த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், ஓகேவா. அயன் கோர் என்ன பண்ணும், ப்ரைமரி காயில் செகண்டரி காயிலுக்கு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் பிட்வீன் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில். ஸோ இன்டரப்டர் ஆப்ரேட் ஓப்பன் ஆர் opens or closes the primary circuit is rapidly. This causes a rapid change in the circuit. ஸோ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி பண்ணுறனால என்ன ஆகும், ரேப்பிடாக வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ இஎம்எஃப் இஸ் இந்த செகண்டரி, இதால் இஎம்எஃப் வந்து செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த ஆப்ரேட்டிங் ஆஃப் அன் இண்டக்ஷன் காயில் கேன் பி அண்டர்ஸ்டூட் இன் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்னலாம் பாருங்கன்னா, ப்ரைமரி காயில் கரண்ட் ஃப்ளோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், இன்னும் அயன் கோரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இன்டரப்டார் பிரேக்கிங் த கரண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கொலாப்ஸ். சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், ஹை வோல்டேஜ் இன்டியூஸ்னா ஹை வோல்டேஜ் இன்னும் செகண்டரி காயில். இது நம்ம ஃபேரடேயில் படித்தது தான். ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், ஹை வோல்டேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் N2 d5 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு 5/dt, ஓகேவா. இப்படி எழுதலாம். N2 அப்படிங்கிறது இங்கே என்ன, நம்பர் ஆஃப்
டேர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். ஃபை என்றது என்ன? ஃப்ளக்ஸு. ஓகேவா? ஃபை அப்படிங்கிறது என்ன? ஃப்ளக்ஸு. ஸோ இதால் நமக்கு என்னெல்லாம் யூஸ் பார்ப்போம். ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதால் யூஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ் ஆஃப் இண்டக்ஷன் காயில் இஸ் இக்னேஷன் சிஸ்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஹை வோல்டேஜ் ஸ்பீக்கர் இன்டர்னல் காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜி இன்ஜின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் செல்ஃப் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் தான் இதில் நமக்கு அந்த இது ஒர்க் ஆகுது. ஏர்லியரில் நமக்கு கண்டுபிடிச்ச எக்ஸ்ரே மிஷின்ஸ்லாம் இந்த மெக்கானிசமில் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்டு மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபிகேஷன் அண்டு தெராப்யூட்டிக் டிவைசஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பார்த்தோம் அடுத்து பார்க்கறது வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். இதில் என்ன பார்த்தோம்னா, இன்டியூஸ்டு காயில் இஸ் கன்வெர்டட் டு என்ன வோல்டேஜாக மாற்றும்? லோ வோல்டேஜ் டு டிசி ஹை வோல்டேஜாக மாற்றும். லோ வோல்டேஜ் டிசிலேருந்து ஹை வோல்டேஜ் டிசியாக மாற்றும். ஹை வோல்டேஜ் ப்ளஸ்ஸாக மாற்ற போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, த இன்டரப்டார் இன் எ காயில் இன்டியூஸ்டு the interrupter in a induction coil என்ன பண்ணும்? rapidly break the recombination of primary circuit. ஸோ சர்க்யூட்டில் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும். the EMF induced in a secondary coil B is equal to minus N2 d phi by dt. N2 divided by d phi by dt. the inverter of the induced coil யார் இது இன்வெர்ட் பண்ணா? யார் பண்ணா? சாலோ நிக்கோலா டெஸ்லா சாலோ. ஸோ ஒன் காமன் யூஸ் ஆஃப் இண்டக்ஷன் காயில் இஸ் என்ன? ஸ்பீக்கர் ஜென்ரேட்டர் என்ஜின்ஸ். ஓகேவா? ஸ்பார்க் ஜென்ரேஷன் என்ன என்ஜின், ஸ்பீக்கர் ஜென்ரேட்டர் ஸ்பார்க் ஜென்ரேட்டர் என்ஜின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ இதை ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை, ரொம்ப ஒரு குட்டி டாபிக் தான் இது.